இன்றைய வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை மற்றும் 15 முதல் 18 வரை. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூடைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெலோகா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இன்றைய நற்செய்தி. தெய்வீக மென்மை. ஒரு தொழிலதிபர் தன்னுடைய கல்லூரி நாட்களில் தான் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவராகவும் உதவியற்றவராகவும் அடிக்கடி உணர்ந்ததாக பேச நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவரின் இந்த மனசோர்வினை அவர் மருத்துவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் தற்கொலை செய்வதை குறித்து புத்தகத்தை தன் நூலாக முகவரிக்கு அவர் ஆர்டர் செய்து தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கான தேதியை குறித்தார். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களையும் திக்கற்றவர்களையும் தேவன் நேசிக்கிறார். வேதாகம கதாபாத்திரங்களை கடினமான சூழ்நிலைகளில் தேவன் நடத்தி வந்த விதங்களை அடிப்படையாய் வைத்து இதை உறுதி செய்ய முடியும். யோனா சாவை விரும்பிய பொழுது தேவன் அவரிடம் மென்மையாக இடைப்பட்டார். எலியா தன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படிக்கு தேவனிடத்தில் விண்ணப்பித்த பொழுது தேவன் அவருக்கு புத்துணர்ச்சி அளிக்க அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவரிடம் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். அவர் தனிமையில் இல்லை என்பதை அவருக்கு உணர்த்துகிறார். மனம் தளர்ந்தவர்களின் நடைமுறை தேவைகளை சந்திப்பதன் மூலம் தேவன் கனிவாய் அவர்களை அணுகுகிறார். தற்கொலையை குறித்த புத்தக நூலகத்தை வந்து சேர்ந்த என்ற தகவல் அவருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் தவறுதலாய் அந்த செய்தி அவருடைய பெற்றோர்களை சென்றடைந்தது. அவருடைய தாயார் மனமுறிவோடு அன்று அவருக்கு போன் செய்தி பேசிய பொழுது தான் இந்த தற்கொலை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பது அவருக்கு தெரிந்தது. அந்த செய்தி தவறுதலாய் அவருடைய பெற்றோருக்கு போகவில்லை எனில் இன்று அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். இவர் காப்பாற்றப்பட்டது எதேச்சையாக அல்ல, அதிர்ஷ்டவசமாகவோ நிகழ்ந்த சம்பவம் அல்ல. மாறாக நம்முடைய ஆகாரமோ தண்ணீரோ அல்லது முகவரி தவறுதலோ இது போன்ற விசித்திரமான தலையீடுகள் நம்மை காப்பாற்றும் பொழுது நாம் தேவனுடைய மென்மையான தழுவுதலை எதிர்கொள்கிறோம்.